ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி பேசணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பீச்சர் ஃபோட்டோஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு முதுகுத்தண்டோட பாதிக்கப்பட்ட பெண். அதாவது நான் பிறவிலேருந்து இப்படி கிடையாது. ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி தண்டோட பாதிக்கப்பட்டு நான் இப்படி வீட்டில் இருந்தேன். தண்டோட பாதிக்கப்பட்டு என் கால்கள் செயலிழந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, என்ன மாதிரி முதுகு தண்டுவட பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்களுக்கு கை கூட வேலை செய்யாது. பட் அந்த நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க லைஃப் தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்காக ஒரு சென்டர் நடத்துகிறாங்க. அதுதான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர். அங்கே வந்து வெறும் முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டவங்களுக்காகவே வந்து அந்த சென்டர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மந்த்லி 2000 மட்டும்தான் சாப்பாட்டுக்கு வாங்குறாங்க. மற்ற எல்லா விஷயமும் ஃப்ரீ தாங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான், முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த சென்டர் நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை நடத்துகிறவங்க டாக்டர் பிரீத்தி சீனிவாசன். அவங்க பேர் சொல்லும் போதே அப்படி ஒரு இது. ஏன்னா இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் அடுத்தபடி வந்து உயிரோடு வாழ்கிறதும் அடுத்தபடி நான் ஒரு அடி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு முக்கியமான காரணம் அவங்க தான். ஸோ எங்கே போனாலும் அந்த நன்றி விசுவாசம் கண்டிப்பாக எனக்கு இருக்கணும். ஸோ அப்படி எனக்கு அடுத்த வாழ்க்கையை கொடுத்த டாக்டர் பிரீத்தி சீனிவாசன் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய டிவி ஷோலெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. கல்யாண மாலை, அதுக்கப்புறம் வந்து தமிழா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவார்டு வாங்கின தனுஷ் அவார்டு வாங்கினது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களில் வந்துட்டு எங்களுக்காக அவங்க போராடி இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து படித்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம். என்னோட ரோல் மாடல் அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ உண்மையிலே வந்துட்டு நான் சொல்லிட் பண்ண வேண்டிய ஒரு மேடம். ஏன்னா தான் ஒரு 18 வயசில் வாழ வேண்டிய வயசில் தனக்கு கை கால் செயலிழந்த பிறகு எத்தனையோ பேர் நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னும் போது அவங்க நினச்சாங்கன்னா அவங்க வந்து இதை நடத்தணுன்ற அவசியமே இல்லை. அவங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு அவங்க எவ்வளவோ வந்துட்டு அவங்க வந்து ஜாலியாக இல்லை இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் என்ன மாதிரி மற்றவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்காக, ஆண்களுக்காக அவங்க அந்த சென்டர் நடத்தும் போது கண்டிப்பாக வந்துட்டு உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். என்றைக்குமே அவங்களுக்கு நாங்கள் துணை வழங்குகிறோம். உண்மையிலே தேங்க்யூ மேடம். உங்கள்கிட்ட நிறைய சொல்லணும்னு நான் நினச்சிருப்பேன். பட் உங்கள்கிட்டயே நான் வேலை பார்த்தாலும் ஒரு சில நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான தயக்கங்கள் இருந்திருக்கு. பட் என்றைக்குமே நான் உங்களுக்கு விசுவாசமாகவும் இந்த வாழ்க்கை கொடுத்தவங்களுக்கு நான் உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்வேன். தேங்க்யூ.